குடிச்சிட்டாரு, அவரோட வார்த்தையை குடிச்சிட்டாரு, அவரோட சரீர சாயல குடிச்சிட்டாரு, நம்மள மாதிரி வந்தும் போயிட்டாரு. நம்ம வீழ்ந்துட கூடாதுன்னு பரிசுத்த ஆவியை கொடுத்து முடிவு பரியந்தம் நிலை நிறுத்துவேன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களை திக்கச்சலாம் விட மாட்டேன். இதுக்கு மேல அவர் செய்யறதுக்கு என்ன இருக்கு? He did everything. நம்ம தனியா இருக்க கூடாதுன்றதுக்காக, திக்கச்சல விடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் முடிவு பரியந்தம் நிலை நிற்க அவர் கிருபையும் ஊற்றிட்டார். சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருட சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரமும் கொடுத்துட்டார். இனி எதுவுமே சாத்தான்ட்ட இல்ல. அவன் சர்வ முட்டாள். அவன் வந்து சிலுவையில தோத்துட்டான். அவன் அசுக்கப்பட்டவனே நியாய தீர்ப்பு ஜட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டார். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே ஆகும். எனக்கு ஏன் இன்னும் காரியம் முடியலன்னா விசுவாசிக்கல, முடிக்கல. ஏன்னா கொலோசியர் 1 இருக்கும், இந்த சத்தியத்துல நீங்க அசையாமையும் ஸ்திரமா அப்படியே ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே ஆகுமா. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? நீங்க இதை விசுவாசிக்கலன்னா அப்படி ஆகாது. அவ்வளவுதான். ஆண்டவர் முடித்தார். நம்மளும் அவர் செய்து முடித்ததை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். பெரிய ஊழியம் இருக்கு. அப்படி விசுவாசமா அன்றைக்கி தான் ஊழியமே இருக்கு. ஐயோ இன்னும் போன மாதிரியே தெரியலையே, என் பிரச்சனை போ, நீ என்ன விசுவாசம் தான் நடக்கும். நல்ல அற்புதமாக, அதாவது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள் டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆனால் வாத்தியாராக தான் இருப்பார். ஆமே. ஆனால் இப்போ இவங்களாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஊழியங்களை செய்வார்கள். நல்ல விசுவாசம் இருக்குது, நல்ல வார்த்தையில் எது இருக்குது. கங்க்ராச்சுலேஷன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிளஸ்ட் நேம். ஆமென். அல்லேலூயா. இந்த அரசாங்கத்தில் 4000 ரூபா தரணும்னு 4 மணிக்கு போய் உட்காந்துருந்தான் தெரியுமா? 4000 ரூபாய் தரான்ட்டு. இப்போ அரசாங்கம் டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் காத்துக்கணும், பேங்க்லேயே வரும்ட்டான். 5000 ரூபாய் போட்டான். இப்போ எல்லாருக்கும் யார் மேலே ரொம்ப ஆசை வரும்? சார் காத்து கொள்ளாமவே 5000 ரூபாய் பேங்க்கில் வந்து வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். காலங்கள் இனி அப்படிதான் மாறும். அந்தி கிறிஸ்து இந்த மாதிரி சபைக்கெல்லாம் நீ போவேணாம், காலையில் வணங்கு, உனக்கு வீட்டுக்கு எல்லாம் வந்துடும். எத்தனை பேர் இயேசு ஏற்றுப்பாங்க? அந்த அளவுக்கு சுலபமாக மாறும். அந்த அளவுக்கு காலங்கள் மாறும். அந்தி கிறிஸ்து. இப்போ பாருங்க, இந்த செய்தி அவங்க பேசும்போது ஆண்டவர் பேசுனது நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா நடக்கும்? செம்ம ஆட்டுக்கறி பிரியாணி சுட சுட இருக்கு. என்ன பசியாக இருக்கிறாங்க ஜனங்க. வாங்க ஆட்டுக்கறி பிரியாணி சூப்பராக இருக்கு. போப்பா எனக்கு வேலை இருக்குதுங்க. என்ன முக்கியமாக ஒரு இதை பார்க்க போகிறேன். இன்னொருத்தனை கூப்பிட்றான், வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்றான். இல்லை இல்லை ரொம்ப வேலை இருக்குது. அவனே பட்டினியாக தான் இருக்கிறான், பசியாக தான் இருக்கிறான். ஆனால் இந்த சுவையை அவன் அறியலை. இன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு கால் நடக்க ஓடுறான், தெய்வத்தை பார்த்து மொட்டை அடிக்கிறான், கால் இது நடக்கிறான், வேளாங்கண்ணிக்கு போறான், அங்க போறான், இங்க போறான், திருச்செந்தூருக்கு போறான். நேற்று எங்க வெங்கட்டு தான் சொன்னாரு. அவர் என்ன பண்ணுவாராம், ஏகாதேசிக்கு திருப்பதிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பைய வச்சுட்டு புது வருஷத்துக்கு ஓடுவாராம். அப்படிதானேம்மா? பாருங்க தலையாட்டுறாங்க பாருங்க. ஆனா மனுஷனுக்கு வியாதி, வறுமை, போராட்டம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்டோன்னு வந்தார் பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. ஆமென். விருந்து இங்க பார்த்தாரு, ஓடவே வேணாம், இவரை தேடினா போறோம், இவர்கிட்ட வந்தா போறோம். இப்போ ஒரு வாரம் வந்தீங்க, இதோட இன்னொரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாதான் இவ்வளவு பேர் வருவீங்க. ஆமென். அப்படி இல்லை, அணு தினமும் தெய்வ சமூகத்தில் வந்து பாருங்க, வார்த்தையை கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இதுதான் இலவசம். இதை தேடிதான் ஜனங்க ஓடுறாங்க. இப்ப காடு மேடு ஓடி தேடி ஒண்ணு இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்படித்தானே உண்மை? இப்போ அவங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவங்க எப்படி வருவாங்க? நீ வழக்கம்போது லேட்டா வருவ, அது விற்கிறதுக்கு இந்த 4 மணிக்கு எழுந்து ஓடின கேஸு 4 மணிக்கு வந்து உட்காந்துருக்கோம். ஏத்துக்க முடியல. பார்த்தீங்களா? ஏத்துங்க. இதுதான் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணாரு. இப்போ சத்தியம் நிறைய பேருக்கு போகுது. ஆனால் நீங்கள் பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறீங்க. எனக்கே விடுதலை இல்லை,
நான் போய் என்னத்துக்கு விடுதலை சொல்றது? முதல் நீங்க நல்ல விடுதலை ஆகுங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது. என் சாபம் முடிந்தது, என் வறுமை முடிந்தது, என் நிந்தனை முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது. இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் முடித்தார். அதை தைரியமாக வெளியில் சொல்லணும். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம்? எவ்வளவு? 9 பேருக்கு மேலே இதே மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. தோத்திரம். அவங்களுக்கு முடிஞ்சது, நமக்கு இன்னும் முடியல. எனக்கே இன்னும் விடுதலை இல்லை, நான் யாருக்கு போய் சொல்றது? எல்லாருக்கும் விடுதலை சிலுவையில் முடிந்தது. இப்போ எனக்கு 92 இதை கேட்டேன் பாருங்க. நான் சும்மாவே இல்லை. முதல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். முத ஜெயராமையா உட்காந்து அவங்க வீட்டுக்கு தான் போனேன். அவர் அழுதுட்டு ஓடியாராரு. என்ன தெரியுமா? ஒரு நல்ல வக்கீல் இருந்தா சொல்லுங்கய்யா. எதுக்குன்னு? என் சொத்தை ஏமாத்திட்டாங்க. ரயில்வேல தான் இருந்தார். சொத்தை ஏமாத்திட்டாங்க. ஒரு நல்ல வக்கீல் இருந்தா சொல்லுங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீல், ஃபீஸ் கிடையாதுன்னு. அப்போ நான் சொல்லுங்க. நாங்கள் தோத்திரம் கூட்டு வந்தேன். திருப்பத்தூர் கூட்டு போனேன். ஞானஸ்தானம் எடுத்தார். வந்தார், வீடு திறந்து கொடுத்தாரு. எனக்கே விடுதலை இல்லை, நான் போய் அங்கே சொல்றதா? அன்னைக்கே விடுதலை. ஆமென். சுவிசேஷத்தை சொன்னோம், அன்றைக்கே விடுதலை. அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க. நானே விடுதலைன்னா இந்த மாதிரி கூட்டத்தை உண்டாக்க முடியுமா? இது மாதிரி எல்லாரும் ஒரு விதையா மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க ஒரு ஆளும் 7 பேரை தொட்டாவே தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டுருமா? இப்போ அந்த சிஸ்டருடைய கெப்பாசிட்டி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 7 பேர் தொட்டா போருமா? வழி நடத்த முடியுமா? முடியும். நம்ம கொஞ்ச நாள் இருப்போம். நமக்கு பிரச்சனை வந்த உடனே, எனக்கே பிரச்சனை, இந்த இயேசு போய் அப்படி உனக்குள்ள, ஏன்னா உனக்கே விசுவாசம் இல்லை, உனக்கே நம்பிக்கை இல்லை, உன் தேவையை நீ ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அதனால நீ விடுதலை, மற்றவங்க விடுதலை சொல்றதே இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் விடுதலை முடிந்தது. எல்லாருக்கும் விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதான பெரிய விருந்து சபையிலே இருக்கிறது. நம்ம எல்லாம் வியாதிஸ்தராக இருக்கிறதுனால அதை அவங்களுக்கு சொல்ல முடியல. ஆமென். நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அப்புறம் என்ன செய்ய? மற்றவர்களுக்கு அதை சொல். ஆமென். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார் என்பதை விசுவாசியுங்கள். இன்னைக்கு எனக்கு இந்த செய்தியை கொடுக்கும்போது அதான் நான் ஆவியில் ஏவப்பட்டுலாம் சொல்வேன். நான் எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். சென்ட் பால்ஸ் ஸ்கூலில் என்னை படிக்க வச்சாங்க. வீட்டில் டியூஷன் வச்சாங்க. அப்போவே எங்கள் அப்பா 7 ரூபா ஃபீஸ். அப்போ எங்களுக்கு சம்பளமே 100 ரூபா தான், வாடகை 7 ரூபா, எனக்கு ஃபீஸு 3000 ரூபா ஃபீஸ். ஆனால் நான் படிக்கலை. படிக்காதனால என் வாழ்க்கையில் கிருபையாக எங்களோட உறவினர் முன்னர் அரசாங்கத்தில் ரயில்வேல வேலை கிடச்சிது. ஆனால் வேலை செய்யும்போது படித்தவங்களாம் நல்லா அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, இவங்களாம் வருவாங்க. ஆனால் நாங்கள் படிக்காதனால வேலை கடினமாக இருக்கும். அப்போ நான் அழுதுருக்கிறேன். நம்ம படிக்காதனால தான் இப்படி கஷ்டமாக வேலை செய்கிறோம்ல, படித்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு அழுதது உண்டு. கடினப்படும்போது தான் அழுதது உண்டு. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த கடினங்கள் போனது, அந்த வறுமை போனது, அந்த வேதனை போனது, எனக்கு ஆசீர்வாதம் வந்தது. இப்போ உலகப்புறமான படிப்பு என்கிட்ட இல்லாதனால நான் கஷ்டப்பட்டு உணர ஆரம்பித்தேன். ஆனால் நீ நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் மனம் திரும்பலன்னு வச்சுக்கோ, நித்தியமாக வேதனை உண்டு, நித்தியமாக அவமானம் உண்டு, நித்தியமாக நரகம் உண்டு. பிசாசு தந்திரமாக என்ன செய்கிறான்? அவனுக்கு வைக்கப்பட்ட நரகத்தை, அதாவது நல்லா படிக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒருத்தங்க, இந்த நல்லா படிக்காத என்ன பண்ணுவாங்க? என்ன படிச்சு என்னத்த கண்ட நீ? படிச்சவனுக்கெல்லாம் வேலை கட்சிச்சா? சும்மா எப்போ பார்த்தாலும் படிப்பு இவனுக்கு படிப்பு ஏறல, அவன் என்ன பண்ணுவான்? மற்றவங்களையும் படிக்க விடாமல் அதே மாதிரி தான் அவனுக்கு நரகம் வச்சிருக்குது. ஆனால் நம்மளையும் நரகத்துக்கு இழுக்கிறான் தந்திரமாக சொல்லி, உலகத்தை காட்டி. அதில் ஏமாந்து போகாதீங்க, பரலோகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்குது, நித்தியமாய் வாழ வேண்டிய
அலறல் இல்லாதபடி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்கிற மோட்ச பாக்கியம் இயேசு நமக்கு சிலுவிலே செய்து முடித்து விட்டார். நரகம் பிசாசுக்கு இருக்கிறது. ஆனா அவனுடைய தந்திரமான உலகத்தின் இச்சை, உலகத்தின் பெருமை, உலகத்தினுடைய சரக்கு காட்டி என்ன செய்யறான் அவங்கள? இந்த மீன் பிடிக்கிறதுக்கு புழு போடுவாங்க தெரியுமா? எதுக்கு? மீன் ரொம்ப பசியா இருக்குது பாவம் அப்படின்ட்டா இல்லை, ஒன்று எதுக்கு தெரியுமா? அந்த மீனை இழுக்கிறதுக்கு தான். அது மாதிரி பிசாசு உலகத்தில் வைத்திருக்கிற சில இச்சைகள், சில சிற்றின்பங்களை காட்டி, அது என்னது? போதை வஸ்து, மாம்ச இச்சை, பெருமை, புகழ், இதெல்லாம் காட்டி அப்படின்னா போட்டு அப்படி இழுக்கிறான். இழுத்தாதான் எங்கே தூக்கி போய் முடியும் அவங்கள? ஏன்னா அவனுக்கு தான் நரகம். ஆனால் நீயும் கூட வா, படிக்காதவன் இழுக்கிற மாதிரி இன்னைக்கு பிசாசு தந்திரமாக இழுக்கிறான். இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஆத்துமா ஆதாயப்படுத்தலன்னா டேஷ் 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 எல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. ஆத்துமா ஆதாயப்படுத்துங்கள். பரலோகத்துக்கு போன வந்த உடனே அங்கே கேட்பார் ஆண்டவர், எவ்வளோ சம்பளம் வாங்கின, எவ்வளோ படித்த, எத்தனை வீடு கட்டின, எத்தனை சவர நகை வச்சுருக்க, அதெல்லாம் 70 வயசில் இங்கே முடிஞ்சிடும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி மேலே வரவே. ஆனால் எத்தனை ஆதாயப்படுத்தினேன், எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேர் பாவத்தின் விடுதலையாக்குனேன், அதுதான் அக்கௌண்டபிலிட்டி வரும். அதற்கேற்ற பிரதிபலன் வைரம் வைடியம் நிறைய அங்கே என்ன இருக்குது? கிரீடங்கள் இருக்கிறது. சபைக்கு வந்துட்டு முறுமுறுத்துக்குன்னு அப்படியே இயேசு ஏற்றுக்கணும் நரகம் போகாமல் வந்து இளைப்பாறுதல் இருக்குது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பகலுமா, நேற்று நாங்கள் 9 மணி நேரம் 12 மணி நேரம் ஊழியம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு ஒன்று தானே? அவர் பட்சபாதமற்றது. ஆமே, 12 மணி நேரம் ஊழியம் செய்தவங்களுக்கும் சும்மா ஊர்காம தொட்டுட்டு போகிறவங்களுக்கு ஒன்றா? அவனுடைய கிரியத்தக்க பலன் வரும். அது இப்போ தெரியாது. பரலோகத்தில் அவர்களுக்கு கிரியத்தக்க பலன் வரும். தேவனுக்காக உழையுங்கள், தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி வார்த்தை. வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க. செபஸ்டியன் வித் பாடல், தென்னரசி பிரதர், சிஸ்டர் வாங்க மெசேஜ்க்கா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பொல்லா
அல்லேலூயா. கடைசி வார்த்தை, கடைசி நிமிடம். கொஞ்சம் ப்ரெஷராக உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். லூக்கா 23:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமேன். இயேசு கடைசி வார்த்தை என்னது? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் சொன்னார் தெரியுமா? உருக்குலைஞ்சு போய் இருந்தார். ஆனாலும் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதையுமே என்ன செய்யலை. அவர் ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி 100% மனுஷனாகவும் இருந்தார், அதே சேம் டைம் 100% தேவனாகவும் இருந்தார். ஏன்னா இப்போ நம்ம மனுஷனாக பிறந்து வளர்ந்து உலகத்தில் இருந்திருந்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை என்ன கூடாது, நம்மளை பற்றி அவருக்கு ஆண்டருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பூரண புருஷனாக என்ன செஞ்சார், அவர் வாழ்ந்து மரித்தார். அப்போது அதாவது இப்போது ஆவி என்னது அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அப்போது அது கர்த்தர் தந்த தீபம்னா அது நம்ம கையில், சரீரம் மண்ணுக்குரியது, ஆவி யாருடையது? தேவனுடையது, பிதாவினுடையது. அதனால தான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும், அந்த சித்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முடிந்தது அவ்வளோ ஒரு பாடுகள் மத்தியில், அவ்வளோ ஒரு நொறுங்குண்டு போய் அந்த உழப்பட்ட நிலம் போல இருந்த அந்த தருவாயிலையும் அந்த கடைசி அந்த வார்த்தையில என்ன செஞ்சார் ஆண்டு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆனால் ஆவி எங்கே போகணும்? பிதாவிடத்தில் போகணும். அது அவர் கையில் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி ஒப்படைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சார் ஆண்டு, சிலுவையிலையும் அந்த பிதாவோட அந்த ஐக்கியமாக இருந்து அந்த ஓட்டத்தை என்னது ஜெயமாய் முடித்தார். அந்த பிரசங்கி 8:8 பாருங்க. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, இது என்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? பிரசங்கி 8:8. ஆவியை விடாதிருக்குது. ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கள் போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கர் விடுவிக்கவும் மாட்டாது. ஆமேன். அந்த வேத வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா? ஆவியை அதிகாரம் இருக்கு, அவர் போய் சிலுவையில தான் மறிக்கணும், அப்படிதான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. இருந்தாலும் மனுஷனா இருந்தா ஆவியை விடணும், அதை பிதாவின் கையில என்ன செய்யணும், அதை ஒப்பு கொடுக்கணும். அந்த வேத வசனத்தை என்ன பண்ணார் ஆண்டவர், நிறைவேற்றி முடித்தார். நீங்க ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லாததை செய்யாததை நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னதே ஒரு நாள் இல்லை. அவர் எப்படி எந்த விஷயத்துலையும் நீ என்ன பண்ணலாம், ஆண்டவரை முன்மாதிரியா நம்ம வைக்க முடியும். அப்புறம் அந்த சூழ்நிலையிலையும் இப்போ நம்ம அந்த இடத்துல சிலுவையில் நம்ம தொங்கணும்னா, அப்படிப்பட்ட அந்த 6 மணி நேரம் அவ்வளோ பாடுகள், ஒன்றுமே பலனே இல்லை. நம்மளுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் தாசங்கள் ஒரு டைம் சொன்னதுலேருந்து நான் அந்த இடத்துல போய் நான் என்னை கற்பனை பண்ணி பார்ப்பேன். இப்போ நம்ம போய் சிலுவையில் தொங்கினோம்னா ஃபுல்லாக உழப்பட்ட நிலம் போல் உடம்பு இருக்குது, அடிப்படாத காயம் இல்லாத இடமே இல்லை. அப்போ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும்? காற்று தான் வரும் வாய்ஸ். அக்கா சொல்கிற மாதிரி வாய்ஸ் அங்கே வரவே வராது, ஆனாலும் மகா சத்தமாயின்னு இருக்கும். எப்படி கூப்பிட்டாரு? மகா சத்தம். இப்போ நம்ம எப்போ சத்தம் போடுவோம்? நான் சந்தோஷமா கேட்குறேங்க. சந்தோஷமா சத்தம் போட்டு எப்போ நம்ம சந்தோஷமா சொல்லுவோம்? ஏதாவது நமக்கு நடந்துடுச்சுன்னா. அப்போ அதே மனநிலையில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சாராங்க இருந்தார். பா நீங்க என்ன சித்தம், அதே அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பா என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, என்னால் முடியலன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொன்னார். அங்கேயும் ஒரு தேவதூதர் வந்து தான் அவரை தேற்றினார். ஆனாலும் நான் முடிச்சிட்டேன்,
என்ன திட்டத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக, என் மேல என்ன தரிசனம், என்ன வாக்குத்தத்தம் இருந்ததோ அதை நான் நிறைவேற்றி முடித்துட்டேன்ற ஒரு சந்தோஷத்துல வந்த வார்த்தை தான் என்னது? மகா சத்தமாய். ஒரு 6 அடிச்சா எப்படி சவுண்ட் போடுவோம்? பைப்பில் நடந்துட்டு இருக்கு எப்படி கத்துவோம்? நான் அதை அனுபவிக்கிறேன். அந்த மாதிரி சவுண்டு என்ன, இவங்க போய் பேட்டு பிடிச்சி அடிச்சா மாதிரி ஒரு சவுண்டு வரும். சேம் அதே தான், அதே மனநிலையில தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன நோக்கத்துக்காக என்ன பூமிக்கு அனுப்புனீங்கப்பா, என்ன நோக்கத்தை நிறைவேற்றி அனுப்புனீங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். 6 நாள் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாள் என்ன செஞ்சாரு ஆண்டவர்? ஓய்ந்திருந்தார். சேம் இங்க என்னது? 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி 7வது வார்த்தை என்ன சொல்றாரு? என் ஆவியை ஒப்பு கொடுத்துறன்னு ஓய்ந்தார். தேவன் அவன் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போவும் என்ன செய்யல ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் வரும், வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தாராம். பேச தெரியாதமையா? என்ன வேணாலும் பேச முடியும். என்னது அது? நமக்கு மாதிரியை காண்பித்து போனார். நம்ம ஒரு உபத்திரம், ஒரு பாடு வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, எனக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ ரகுலாம் ரொம்ப சாஃப்ட்டு, கொஞ்சம் கோபமாக பேசின மாதிரி நீ முன்ன மாதிரி இல்லைன்றோம் எடுத்த வேகத்துக்கு. ஏமா இப்போதான் நான் பேசவே எனக்கு ஏன்னா அவர் அமைதியாகவே பார்த்துட்டேன். அவர் கொஞ்சம் பேசினாலும் நீ முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி அந்த பாசம்லாம் இல்லை, நீ கோபமாக பேசுகிற, ஏய் கோவம், இதெல்லாம் கோவம்னா அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது நம்ம என்னது? அந்த வாய் திறவா ஆட்டை போல இருந்தார். ஏன்? நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமா அவர் வாய் பேச முடியாத அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும், தேவ சித்தம் நிறைவேறணும். அதற்கு அப்படிதான் நம்ம இருந்தாகணும். நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போகணும். அதனாலதான் அவர் வெற்றியோடு தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவன் அப்போ நமக்காக சிலுவையில மரிச்சார், ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன, எதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னு நம்ம கொஞ்சம் ஆராய்வோமா? ஒரு 4 காரியங்கள். ரோமர் 4:25 எடுத்து வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ எதற்காக ஒப்பு கொடுத்தார்? பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அவர் பாவம் செஞ்சாரா? எங்கேயுமே இல்லை. நன்மை செய்கிறவர் தான் அவரு சுற்றி திரிந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாம நீதிமாக்கப்படணும்ன்றது நிமித்தம் என்ன செஞ்சார்? அவரு சிலுவையில தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவருடைய சித்தம், அவர் சித்தம் என்னது? நம்ம பண்ண பாவத்துக்காக அவர் மரிக்கணும்ன்றது பிதாவுடைய சித்தம். அதை நிறைவேற்றதான் என்ன செஞ்சாரு? அவர் பண்ண பாவத்துக்கு சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கல, ஆவியை ஒப்பு கொடுக்கல. யாருக்காக? நம்ம பண்ணின பாவத்துக்காக. நம்ம இப்ப யோசிப்போமா, எவ்வளவு பாவம் இல்ல? ஆனாலும் என்ன பண்றோம்? நமக்கு உடனே தண்டனை கிடைக்கலன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? துணிகரமா எல்லாவற்றையும் செய்யறோம். ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் எடுக்கிறோம். நீ ஒரு பிறந்தா இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அடுத்த நாளே பண்ணுவோம். ஏன்? அடுத்த நிமிஷமே பண்ணுவோம். வீட்டுக்கு போயிட்டா வேறாவே என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். அப்ப அந்த தீர்மானம்லாம் என்ன ஆகுது? இங்க வரும்பொழுது நமக்கு அந்த ஒரு பயபக்தி இருக்கு, உண்மை இருக்கு, வார்த்தை வருது, அது என்ன நமக்கு உள்ளுக்குள்ள போகும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இங்க கிடையாது. அப்போ அந்த வார்த்தை உள்ள போகும்போது என்ன செய்யறோம்? ஐயோ தப்பு அப்படின்னு அந்த உணர்வு அடைகிறோம். அப்போ நமக்கு ஒன்று நல்லா தெரியணும், அவருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கல. யாருக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? நம்மளுடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். 2வது காரியம் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிறகு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவரை பற்றும் விசுவாசத்துல வளரணும், வாழணும். எல்லாத்தையும் எப்படி நம்பணும்? கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து தான் இருக்காரு. அப்ப திரும்ப அந்த பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோம்.
நம்பணும், விசுவாசிக்கணும். என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது, ஏசு சிலுவையில் எல்லாத்தையும் நந்தினி சிஸ்டர் சொன்ன மாதிரி முடித்தார். இனி யார் வாழ்றா என் கூட? ஏசப்பா தான் வாழ்றாங்க. நம்ம அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வேறொன்ற அதன்படி நம்ம வாழதான் தம்மை தாமே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அதை கனப்படுத்துகிற தேவன் அதுக்கு தான் சொல்லுவார் ஒரு இடத்துல, கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலைனா மலை கிடையாது, தையா சொன்ன மாதிரி நம்முடைய பிரச்சனை அந்த அளவு கூட நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு கடுக சொல்றாரு? பூசணிக்கு அளவு விசுவாசம் இருந்தாலும் ஏன் சொல்லல? கடுகளவு விசுவாசமே நமக்கு என்ன செய்யல, வரல. அப்போ அந்த விசுவாசத்துல நம்ம வளரணும், வாழணும். இனி இன்னும் ஒரு நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்ம எதற்காக நம்ம சிலுவையில அவர் நம்ம பாவங்களுக்காக மரித்தார் என்ற அந்த அறிவு, அந்த புரிதல் இருக்கணும். அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் சிலுவையில தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது காரியம் எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். எப்படி? நம்மில் அன்பு கூர்ந்துதான் என்ன செஞ்சாரு? அந்த மாதிரி சிலுவைக்கு வந்தாரே, அதே அன்பு தான் நமக்கு இருக்கணும். பிரதான கற்பனையே என்ன? உன் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா. இரண்டாவது கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப தேவன் செய்யாத ஒரு விஷயத்த நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம செய்ய சொல்லவே இல்லை. நம்ம அன்பு எப்படின்னா, நம்மளை நேசிச்சா நம்ம நேசிப்போம், நம்ம கொடுத்தா நம்ம கொடுப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ற அன்பு அது கிடையாது. மத்தேயு 5:44 நம்ம அடிக்கடி பார்க்குற வசனம் தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இதான் அன்பு. இந்த அன்பு நமக்கு வருதா? எனக்கே ஃபர்ஸ்ட் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது என்னை பற்றி தான் சொல்லி ஆகணும். எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம். எனக்கு எனக்கு இப்போ போகணும்னா எப்பயாவது தான், சண்டேலாம் போகிறதே இல்லை, ஏன்னா ஊழியத்துக்கு போகிறதுனால. ஏதாவது வீக் டேஸில் திடீர்னு பிளான் பண்ணுவோம். இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டைமில் கொஞ்சம் நேரமாக வருவார். 2 மணிக்கே வந்துட்டாருன்னா உடனே பேக் பண்ண ரெடியாக இருப்பான், வந்தோடனே கூட்டிகிட்டு போவார். நான் எல்லாம் பண்ணுவோம். நானாவது எதனா பேசுவேன், அவர் எதுவுமே அங்கேயுமே பேச மாட்டார். அப்படியே எப்படி சொல்கிறது, பிரச்சனை அப்படி வரும். எனக்கு என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டேன். அவங்க அம்மா அப்பா பேசினா கூட கண்டுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மக அப்படி. எங்கள் நாத்தனா வீட்டுக்காரை பற்றி சொல்கிறேன். எனக்கு ரகு ஏதாவது சொல்லிட்டா அப்படியே புஷ்ன்னு வரும். ஏன்னா நீ என்னை பேசினா திருப்பி 2 வார்த்தை நான் பேசிடுறேன். ஆனால் அவர் அப்படி கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, உடனே இந்த பாரு இந்த மாதிரியே பேசினா ஐயாட சொல்கிறேன் அப்படின்ட்டுவாரு. நான் அங்கேயே நான் என்ன சொல்லுவேன், அதுக்கும் பதில் சொல்லுவேன். நீ என்ன போய் சொல்கிறதே, நானே போய் சொல்லுவேன். அப்பா இப்படி நான் எதான் சொல்லுவேன். எனக்கு நான் மாம்சத்தில் இருக்கணும் எதுவும் அது எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, நான் வாய் பேசுகிறேன்னா நீ 2 பேசுறியா, எனக்கு திருப்தி ஆகிடும். அப்பா நம்மளும் பேசணும் அவங்களும் பேசினாங்கன்னு. ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டார். இன்னைக்கு 5 கிலோ பிரியாணி செய்யணும்னா எல்லாம் வந்துடும், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. அங்கே அவங்க ஒரு சமைச்சு எல்லாம் இலை போட்டு சாப்பிட்ற நேரத்தில் அந்த மனுஷன் எங்கே போவாருன்னே தெரியாது. எங்கள் மாமியார் காத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏமா நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் செய்கிறோம், மருமகனுக்காக உட்காந்துருக்கீங்களேங்கும்போது நீ விடுன்னு வர இவர். இது எப்படிப்பா நான் கூலா விடுறது? அந்த மாதிரி எனக்கு அந்த மாம்சத்தில் அந்த முடிவு அப்படி தோணும். ஐயோ இந்த வசனத்துக்கு நமக்கும் எங்கேயோ இருக்கமே. அந்த அன்பு தான், அந்த அன்பாக நடந்துக்கணும்னு தான் அங்கே சொல்கிறாரு. நம்மளை சிநேகிக்கிறவங்களே நம்ம சிநேகிச்சா அது அன்பு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரோமர் 12:20-21 இப்போ சொன்ன இன்சிடென்ட்டுக்கு சம்பந்தமானது தான் அது. அதை எனக்கு திரும்பி ரகு சொல்லுவார் இந்த வசனத்தை வச்சு. அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமேன். பாத்தீங்களா, இப்படிதான், இதான் அன்பு. இந்த அன்புக்காக தான் சிலுவையில் அவரு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அன்பு செலுத்துறவங்க. நம்ம சத்ரு பசியா இருந்தா அதான் சொல்லுவாங்கல்ல, யாரெல்லாம் ஐயா சொல்றது தான் நான் ஒண்ணு, யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வதிங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இது சத்தியத்தின்படி நடக்கணும் நம்ம. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது ஈஸி நடத்துறது, நமக்கு அப்படி பழகல, அதனால அது கஷ்டம். நமக்கு அது புதுசா ஒன்று பழகணுங்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட தான் அதை என்ன செய்யறோம், கேட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பேதுருவை எடுத்துக்கோங்க. பேதுரு காட்டி கொடுத்தாருல எங்கேயாவது ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணாரு. என்ன எங்கேயாவது, நீ துரோகி, என் கூடவே இருந்தே என்னை காட்டி கொடுத்தே, எங்கேயாவது சொன்னாரா? மறைமுகமாவது சொன்னாரா? என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கிறாயா? என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கிறா. அதாங்க அன்பு. அந்த அன்பு தான் நமக்கு வேணும். நம்ம வாழும் போதும் ஆண்டவர் வந்து நிறைய முன்மாதிரிகள் நமக்கு வச்சிருக்காரு. ஆனா அந்த சிலுவையில தொங்கும் பொழுதும் நமக்கு அப்படிப்பட்டதான வார்த்தையில கொடுத்திருக்காரு. அவரை பின்னாடி போன கூட்டம்லாம் எப்படிப்பட்ட கூட்டம்? சாப்பாட்டுக்கு போன கூட்டம், சுகத்துக்கு போன கூட்டம். எங்கேயாவது எதுக்கு என் பின்னாடியே வரீங்க இப்படியா கேட்கவே இல்லை. அந்த அன்பு நமக்கு வருமா? வரவே வராது. எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா, முன்னாடி வரவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவேன். இப்போ சாப்பாடு கூட எனக்கு பரிமாற தெரியாது. ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா அங்கே எது பெரிய தலையோ அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஒன்றும் எனக்கு இருக்காது, இல்லைன்னா முக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இருக்காது. உனக்கு அந்த அளவு தெரிலன்னா, நம்மெல்லாம் ஒரு 100 குடும்பத்தை வச்சு இருக்கிறது 2 பேர், 2 கரண்டி குழம்பு வையின்னு சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு எப்படி வைக்கிறதுனே தெரில. 2 பேர் தானம்மா, 2 கரண்டி குழம்பு வையும்பார். அது எப்படி வைக்கிறது? அந்த மாதிரி அப்போ நமக்கு என்னன்னா, அந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த சுகத்தை தேடி வந்த கூட்டம், அந்த சாப்பாட்டுக்கு வந்த கூட்டம் எவ்வளோ பேர் இருந்தோம். ஆண்டவர் என்ன செய்யல, அந்த ஒரு அந்த முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல. பேதுருவையும் என்ன சொல்லலை, உன் மேல நான் வச்ச விசேஷ திட்டம் இருக்கு, சித்தம் இருக்கு, அதை நிறைவேறணும், என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொன்ன. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நேராக சொல்லி பார்ப்போம், அவங்களுக்குமே புரியும். கண்டுக்கலன்னா கூட என்ன பண்ணுவோம், அப்படியே குத்துற மாதிரி சைடில் கூட சொல்லிடுவோம். அப்பயும் சிலருக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சுவாபம் அது. இந்த அன்பு கிடையாது. எப்படி இருக்கணும், சத்ருவையும் சிநேகிக்கிற சிநேகம். அதுக்காக தான் சிலுவையில் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். 4வது காரியம் தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். நம்ம எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறும்படி தான் என்ன செஞ்சாரு, சிலுவையில தம்மை ஒப்பு கொடுத்தார். பாருங்க எவ்வளவு இல்ல, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம யோசிச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்கு வந்து எப்படி சொல்றது, அவரை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், நோக்கி பாருங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் எதுக்காக சொல்றாரு, என்ன சொல்ல வராரு, இது நமக்கு என்ன புரியுமா புரியாதான்றது நமக்கு விளங்கும். அன்னைக்கு டைட்டஸ் அங்கிள் மெசேஜ் கொடுத்தாங்கல்ல, சகேயு குள்ளனானபடியால் நான் சரீர பிரகம வளர்ச்சியை தான் நான் இதுவரை முட்டாள் படிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்ன ஒரு வெளிப்பாடு இல்லை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில குள்ளமா பயங்கர வெளிப்பாடு. எனக்கு என்னடா ஷாக், இந்த கதை வந்து குட்டி பிள்ளையிலேருந்து நம்ம கேட்குறோம். ஆனாலும் ஆண்டவர் எப்படி இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நமக்குள்ளோம். நான் நினச்சிட்டேன் நம்மள மாதிரி கேட்டகரி போல சகேயோ அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அது வேற வெளிப்பாடாக எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நமக்கு வாழும்போதும் சொல்லி கொடுத்தாரு, சிலுவையிலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறார். நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் கொள்வார். அந்த தொற்கால் பாருங்க எப்படி இருந்தாங்க, நற்கிரிகளை செய்து வந்தாங்க. கொர்நேலியை பாருங்க, நற்கிரிகளை தான தர்மங்களையும் செய்து வந்தாங்க. மிஷனரிமார்கள் பாருங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவர் காண்பித்த வழி, எதற்காக வந்து சிலுவையில் மரித்தார், எதற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். முதலாவது காரியம் என்ன சொன்ன, பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது விசுவாசத்தை நம்மள வளரணும் வாழணுன்றதுக்காக ஒப்பு கொடுத்தார். மூணாவது காரியம் அன்பாய் நடந்து கொள்வதற்காக ஒப்பு கொடுத்தார். நான்காவது காரியம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். புரியுதா? இப்போ இப்படிலாம் நம்ம இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், அவரு எப்படி சிலுவையில அப்பா நீர் கொடுத்த ஆவி,
நீங்கள் கொடுத்தீங்க. அதை எப்படி உங்கள்கிட்ட நான் கொடுத்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த வாழ்க்கையை வெற்றி உள்ள வாழ்க்கையை அவர் மாற்றினாரோ அப்போ தான் நம்மளும் என்ன பண்ண முடியும். ஏசப்பா நீங்கள் கொடுத்த ஆவியை ஏசப்பா எனக்கு எப்படி காண்பிச்சு போனாங்களோ அதே மாதிரி நான் உன் கையில் கொடுக்குறேன்னு சொல்ல முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது ஒரு காரியம் இருக்குது. ரோமர் 12:1 முடிச்சிடறேன் இதோட. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்ன பண்ணணுமா? ஜீவபலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான் அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடப்பிக்க முடியும், கிரியை செய்யும். ஸோ நம்ம ஒப்பு கொடுப்போமா? எப்படி சொல்லணும்னா, ஏசப்பா எனக்கு இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெறணும்ப்பா. இனி என்ன செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப நேற்று அம்மா சொன்ன மாதிரி போய் திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் அவர் அறையவே கூடாது. வேறொரு பலியே கிடையாது. நியாய தீர்ப்பு தான் வந்து நிற்கும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும்ப்பா. அவர் கிருபையினால, உம்முடைய கிருபையினால நான் குறைவில்லாத பிழையில்லாத பரிசுத்தமாக அவருடைய வருகையில் நாம் காணப்படணும். இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 5:16 நினைக்கிறேன். அந்த மகிமை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமே. அப்படி நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ நம்ம நற்கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமா எந்த பாவமும் செய்யாத, திரும்ப திரும்ப அவருடைய சிலுவையில் அறையாம நற்கிரியைகளை செய்து நம்ம விசுவாசத்துல வளர்ந்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கும்பொழுது நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, தேவன்கிட்ட அநேக ஜனங்கள் வருவாங்க. அதனால தேவ நாமம் மகிமைப்படும். நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. நீங்க எதற்காக சிலுவையில மரிச்சென்றப்பா அந்த உணர்வு அறிவு எங்களுக்கு வேணுமப்பா. ஏசப்பா நீங்க எப்படி இந்த பூமியில வாழும்பொழுது ஆண்டவரே, ஏசப்பா மனிதனாக வாழ்ந்த ஆண்டவரே ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தீரே, அதே போல ஆண்டவரே நாங்களும் திருப்தியோடு சந்தோஷத்தோடு வெற்றியோடு அப்பா அப்பா நீ எங்களிடத்துல ஒப்புவித்த ஆவியை அப்பா உம்மிடத்துல ஒப்புவிக்க ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆமே. நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். நம்ம எதற்கு ஆவியில் பிறந்தவர்கள், தேவன் நம்மை கொண்டு என்ன திட்டம் வைத்து அது நிறைவேறும் வரை எந்த மஞ்சக்காமலை வியாதியோ, எந்த விபத்தோ, எந்த எதிரியோ, எந்த நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அது நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தால் அவர் யாரும் சிலுவையில் அடித்து சாகடிக்க முடியாது. ஆனால் அவர் தான் ஆவி என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா ஆவியில் பிறந்தவர்கள், நாம் பரிசுத்தாவியை பெற்றவர்கள். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நான் வாழதை விட சாகிறதை மேலும் ஆவி, ஆனால் விடவே மாட்டார். ஆனால் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் தற்கொலைக்கு போய் விடுவார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நம் வாழ்க்கை, என் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் ஜீவபலியாய் மற்ற ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த உன்னை கொண்டு என்ன செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமேன்.
இந்த பூமியில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோன்னு முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்து 33 வருஷம்தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடித்தார். மெத்தூசலா 1000 வருஷம் வந்தார். என்ன செய்தார்? ஒன்றும் செய்யலை. சும்மா தண்டத்துக்கு வாழ்ந்துட்டு போனார். இந்த பூமியில் நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? தேவன் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை திரும்ப என்ன செய்கிறாரு? பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரை ஆமென், அதற்காக தேவன் கிருபையும் பலனையும் பாதுகாப்பையும் கொடுப்பார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வேளையில் எங்களோடு 7 வார்த்தைகளை பேசினீர், அதற்காய் நன்றி. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரபா லஹாபா தூஷத ரபோ ரபா இயேசுவின் நாமத்தினால இதோ காலை முதல் இம்மட்டுமாய் நடத்தின கிருபைக்காய் ஒவ்வொரு இடத்துல தெளிவாக பேசினீங்க. எல்லார்ட்டும் தன் கிருபையை வைத்திருக்கிறீங்க. இன்னும் பலதரப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்களை சபையில் வைத்திருக்கிறீங்க. அவளெல்லாம் இந்த நாளிலே தேவ ராஜ்யத்துக்கு பயன்படும்படியாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பிரயோஜனப்படுத்த, நம்முடைய நாமத்தை உயர்த்த சபை குடும்பங்களுக்கு கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்று இரவு சரியாய் 10லேருந்து 1 மணி வரை இரவு ஜெபம் இருக்கிறது. ஆமென். வருஷத்தில் ஒரு முறை லைவாக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஏற்கனவே எடுத்து ஒரு டைம் கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு சொன்னாங்க. ஆனால் அதை ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்ட்டுன்னு கேட்டாங்க. அது என்ன சூழ்நிலையில் அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நாம் அதை செய்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதையும் இன்றைக்கி நான் காலையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அந்த நியூஸில் என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க என்னன்ட்டு, அவங்க பிள்ளைய காலேஜுக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளை காலேஜுக்கு போய்ட்டு திரும்பி வந்துடுது. அந்த இது ஒரு விளம்பரம். அந்த பொண்ணை, ஒரே ஒரு பொண்ணு, அது இதாகிடுச்சான். இப்போ தான் தெரியுது, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அதுக்கு ஓட்டு போட்டால் தான் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பான். எவ்வளோ பேர் பொய் தெரியுமா? 15 நாளைக்கு 800 பெண் பிள்ளைகளை கடத்தி இங்கே இந்த ஆட்சியில் தான். ஆனால் அதெல்லாம் தெரியல. ஒரே ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகும்போது இதாகிட்டாங்களாம். அதை பெருசாக காட்டுறான். ஆனால் சனாதனம் ஒழியணும் தேசத்தில், சமூக நீதி உண்டாகணும். கைகள் எல்லாரும் உயர்த்தி, சனாதனம் ஒழியணும். ஜாதி வெறி, மொழி வெறி ஒழியணும் தேசத்தில். எல்லாரும் சமமாய், எல்லா மதங்கள் எல்லாரும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அவங்க சத்தியத்தை அறியணும், யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது. இப்போ நான் வெளிச்சத்தை சொல்கிறோம். வெளிச்சத்தை இருளையும் அறிகிற அறிவு, 6வது அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை அவங்க பெற்று ஆண்டருக்குள்ளே வரணும். யாரையும் மதம் மாற்றுறதோ, பேர் மாற்றுறதோ, ஆள் மாற்றுறதோ அல்ல. சத்தியத்தை அறிகிற நீ உன் தெய்வத்தை குறித்து சொல்லு. எல்லாரும் அவங்க தெய்வத்துக்கு சொல்லட்டும். அந்த ஜனங்க அதை பார்த்து மனம் திரும்பட்டும். ஆமென். இந்த சமூக நீதிக்கு விரோதமாய் சனாதனத்தை கொண்டு எல்லா ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறி, மதவெறியை தூண்டுகிற பொல்லாத தீய சக்திகள் எங்க தேசத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பரலோகத்தின் தேவனே, வரப்போற தேர்தலில் மகிமையான காரியங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையால் வாயை திருப்தியாக்குவார். கழுக்கு சமான வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெள்ளி, சனி, ஞாயிறு. அதனால் வெள்ளிக்கிழமை இன்று இரவு ஒரு 3 மணி நேரம் நம்ம 10லேருந்து 1 மணி வரை என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இரவு ஜெபமாய். சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரை
இதனுடைய ஜெபத்தை நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்தும் மற்ற காலத்தை நாம் ஜெபித்து கேட்க போகிறோம். மாலை அந்த பேரணி அந்த பவனி இருக்கிறதுனால சில ஆலோசனைகளுக்காக நாம் ஊழியம் செய்கிறவங்களாம் சேர்ந்து அதுக்கு முன்னாடி எல்லாரும் வரணும். கைகளை உயர்த்தி நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம், அதாவது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தை நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். தான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இந்த பட்டணத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறோன்றத அறியறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமேன், அல்லேலூயா. அவரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நம்ம அப்படியே பவனி வர போகிறோம். இந்த ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு வரும்போது சொன்ன வாக்கு தத்துவம், இந்த பலத்த ஜாதி ஜனங்களை அசைய பண்ணுவேன். ஆமேன். எரிகோ கோட்டை என்ன செய்யணும்? அசையணும். அல்லேலூயா. ஆகிய எல்லாரும் ஒருமனப்பட்டு வாருங்கள். சிறு பிள்ளைகள் வயதானவர்களை ரொம்ப சின்ன பசங்களை இங்கே உட்கார வச்சிடலாம். வயசானவங்க வேனில் வரலாம். ஆமேன். ரொம்ப நடக்க முடியாதவங்கள தான். அப்புறம் எனக்கு வயசு இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. நடக்க முடியும் வரலாம், நடக்கலாம். நடக்க முடியாதவர்கள் அந்த பேரணில கலந்து கொள்வதற்கு வேனில் வரலாம். ஆண்டவர் பாட்டை பாடிட்டு வரலாம். ஆமேன். அப்புறம் அவங்களுடைய அது டிஸ்பிளே பண்ண முடியுமா? அந்த இதெல்லாம் நீ வசனம் ரெடியானது இருக்காமா? இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வசனத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு அட்டை 240 ரூபா. விரும்புகிறவங்க வாங்கலாம். சில பேர் வாங்கி அதை வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேரணி வரும்போது எடுத்துகிட்டு வரலாம். ஆமேன். ஏன்னா சபை வாங்கினா தூக்கி அப்படியே போட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் வாங்கினா பத்திரமா வச்சுப்பீங்க, மறுபடியும் அதை கொண்டு வருவீங்க. அதுக்காக தான். ஆமேன். இதில் எல்லோரும் பங்கு பெறணும். அதற்காக நம்ம ஒரு 50 அட்டையை வசனத்தோடு இயேசு நேசிக்கிறார், இயேசு அதாவது நல்ல ஃபேஷனாக நல்ல அழகாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆமேன். அப்படியே விட்டு போடுறதில்ல. அல்ல எப்போ நம்ம இனிமேட்டு கிறிஸ்மஸுக்கு பவனி வர போகிறோம், ஈஸ்டருக்கு பவனி. கிறிஸ்து பிறந்தார், உயிர்த்தெழுந்தார். ஆமேன். மற்றது எல்லாம் ஒன்றுமில்லைன்றதை காட்டுறதுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த திரள் கூட்டமாக எழும்ப போகிறோம். ஒரு நாள் வரும், சிங்கப்பெருமா கோவிலே சுற்றி வரும். ஆமேன். அது நிச்சயம் நடக்கும். ஆரம்பத்தில் சொன்ன தரிசனம் தான் என்ன தெரியுமா? ஒரு மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரம் ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு எப்படின்னா வேர் கீழே போவோம், வளர்ச்சி ஒரு அடி தான் இருக்கும். ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் மேலே ஒரு நாளைக்கு ஒரு அடி உயருமா. அதே மாதிரி விசுவாசி நல்லா வேர் விடுற நாட்கள் இது. பரிசுத்தத்தில், நீதியில், தெய்வ பயத்தில், தேவனை கொடுத்த அறிவில், விசுவாசத்தில் நல்லா வேர் ஊன்றி அப்புறம் வளரும். அதுக்காக தான் இப்போ வளர்றது சபையை உயர்த்தி இருக்கிறார். இன்னும் சுற்றிடங்களாம் கர்த்தர் வாங்குவார். இந்த பட்டணத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவைகள் அழியும், தேவராஜ்யம் எழும்பும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த தரிசனத்தோடு கடந்து செல்வோம். கிடைச்சதா? ரைட்டு. ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருங்க, அவ்வளோதான்.